आपको हम स्वागत करते हैं तीसरा दिन के VBS में। எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? सब लोग बहुत खुशी हो क्या? நேத்து எக்ஸைட்மென்ட்டோட இருந்தீங்க அப்படிதானே? कल भी तुम लोग बहुत एक्साइटमेंट के साथ थे ना? கடைசி வரைக்கும் நிறைய பிள்ளைங்க இருந்தீங்க। अंत तक बहुत सारे बच्चे लोग थे। உங்க எல்லாரையும் तुम सभी लोगों को ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க। परमेश्वर देख रहे உங்களை हैं, ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க। बहुत आशीष करेंगे। ஏசப்பா சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க। परमेश्वर छोटे बच्चों लोगों को बहुत प्यार करते हैं। ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம இப்போ VBS குள்ள போறது முன்னாடி आज हम VBS के अंदर जाने से पहले क्या करना चाहिए? பிரேயர் பண்ணுவோம் அப்படிதானே? प्रेयर करना है, बराबर ना? பிரேயர்னா என்ன பண்ணணும்? प्रेयर मतलब क्या है? டான்ஸ் பண்ணலாம்। डांस करना है क्या? பண்ணலாமா? இல்ல இல்ல, யாரோ சொல்லணும் அக்கா பிரேயர்னா முட்டங்கால் போட்டு ஜோம் பண்ணணும்। कोई तो बोल रहा है प्रार्थना करना रहेगा तो घुटना टेकना है कर कर। வாவ் சூப்பர், நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படிதானே? वेरी गुड, आप सभी लोग सीख गए हैं। चलो நல்லா ரெடி ஸ்டடியா அழகா முட்டங்கால் போட்டுக்கோங்க। सुपरली, अभी सब लोग घुटना टेको प्रार्थना करने के लिए। ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க। दोनों हाथ को ऐसा रखो। கண்ணை இப்படி அப்படி இப்படி பார்க்கணும், சரியா? அப்படி முட்டை கண்ணை பார்த்து ऐसा हाथ खोलकर उधर इधर देखना है, ठीक है? இப்படி பார்க்கணும், சரியா? ऐसा देखना है क्या? இல்ல இல்ல இல்ல, கண்ணை மூடணும், आंख बंद करना है, அப்படி பயபக்தியா இருங்க। डर की समान। நம்ம இப்போ ஜான்சி சிஸ்டர் வந்து अभी जानसी दीदी आकर பிரேயர் பண்ணுவாங்க, சரியா? प्रार्थना करेंगे। ஓகே ओके। ஹாய் குட்டீஸ், பிரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த 3வது நாள் ஆண்டவரே VBS என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தைகள்ல ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு மனதை கட்டளையிடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தேவ வல்லமை ஊற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆண்டவரே ஏசப்பா உங்க வசனத்தை கேட்ட ஆண்டவரே அதன்படி நடக்க ஆண்டவரே. என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, சின்ன சின்ன பிள்ளைகளை ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இங்க சொல்லி கொடுக்கறத பாட்டு ஆண்டவரே, கதைகள், இன்னும் வசனங்கள் ஆண்டவரே, இன்னும் பப்பட் ஷோ ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவரே அப்பா அது நாங்க விதையாக போடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 3வது நாள் ஆண்டவரே VBS ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் என் தேவன் நீர் பாதுகாத்து வழி நடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்க உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்। हेलो बच्चों, कैसे? एकदम अच्छे से प्रार्थना की है क्या आपने? ஓகே குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா பிரேயர் பண்ணீங்களா? हाँ, हम लोग विश्वास करते हैं कि आपने अच्छे से प्रार्थना किया करके, நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு। क्योंकि आज थर्ड डे का VBS है। இன்னைக்கு எத்தனாவது நாள் VBS? 3வது நாள் VBS। थर्ड डे VBS। ठीक है, तो अभी हम लोग आज का 3 वर्ष देखते हैं। நம்ம இன்னைக்கு உள்ள தீம் பாப்போம் என்ன? उसके पहले कितने लोगों को कल का थीम याद है? இதுக்கு முன்பாக நான் கேட்கேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் நேத்து உள்ள வசனம் ஞாபகம் இருக்கு? पहले दिन का थीम याद है? ஃபர்ஸ்ட் நாளுக்குள்ளது याद नहीं है? ஞாபகம் இல்லையா? भूल गए क्या? மறந்துட்டீங்களா? कल हम लोग ने फर्स्ट डे का 3 वर्ष को लाइव चैट पे लिखने के लिए बोला था। நேத்து நாங்க क्वेश्चन கேட்டோம், ஃபர்ஸ்ட் நாளைக்குள்ள தீம் வசனம் எழுதணும்னு சொல்லிட்டு बहुत लोग भूल गए थे, நிறைய பேர் மறந்துட்டீங்க, लेकिन कुछ लोगों ने रिप्लाई दिया ஆனா है। கொஞ்சம் பேர் எழுதுனீங்க। ओके ओके, गुड गुड। சரி, ரொம்ப நல்லது। अच्छा, अभी हम लोग एक रिवीजन करते, ठीक है? இப்போ ஒருக்க நம்ம ரிவைஸ் பண்ணுவோமா? तमिल
में रूबदिया का फर्स्ट डे का वर्स बोलेंगे, ठीक है? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் 2020ல தீம் வசனம் என்னதுன்னா தீம் ஃபர்ஸ்ட் என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவன். வசனம் பார்ப்போமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சரியா? ஆதியாகமம் 17:1. ஞாபகம் வந்துட்டா எல்லாருக்கும்? ओके, अभी मैं हिंदी में बोलूं. पहले दिन का वचन, पहले दिन का थीम क्या था? सर्वशक्तिमान परमेश्वर. मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, मेरे उपस्थिति में चल और सिद्ध होता जा. ये किधर है? बाइबल में उत्पत्ति पुस्तक में 17वां अध्याय 1 वचन में है, ठीक है? अभी हम लोग सेकेंड डे रिवीजन करते हैं. ओके, सेकेंड डे अभी दीदी तमिल में बोलेंगे. ஓகே, ரெண்டாவது நாள் நம்ம பாப்போமா? ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். ஓகே, வசனம் பாப்போமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓகே, இது என்ன வசனத்துல இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. गुड गुड, बहुत अच्छे से आप लोग ने बोला तमिल में. अभी हिंदी में सीखते हैं. ओके, हिंदी में है सर्वशक्तिमान परमेश्वर पवित्र 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 प्रभु परमेश्वर सर्वशक्तिमान, जो था, जो है और जो आने वाला है. ये किधर है? प्रकाशित वाक्य 4 अध्याय 8वां वचन. अच्छे से बोलेंगे आप लोग सब? எல்லாம் நல்லா சொன்னீங்களா? अच्छा, अभी एक दीदी आके आपको इंग्लिश में ये दोनों दिन का वचन सिखाएंगे. ओके, இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? இங்கிலீஷ்ல தீம் வாஸ் வந்து Almighty God. ஓகே, வாஸ் பார்க்கலாமா? I am Almighty God, walk before me and be blameless. वाव, சூப்பரா சொல்லிட்டீங்க. Genesis 17:1. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் டேக்கு தீம் வாஸ் பார்ப்போமா? Almighty God is holy. Almighty God is holy. வசனம் பார்ப்போமா? Holy, 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 Lord God Almighty, which was and is to come. Revelation 4:8. வாவ், எல்லாருக்கும் ஞாபகம் வந்துட்டா? 2 நாள் வேர்ஸ். சரி, இப்போ இன்னைக்குள்ள थीम என்னன்னு சொல்லிட்டு रूबदी अक्का இப்போ சொல்வாங்க. आज का थीम जो है अभी रूबदी दीदी तमिल में सिखाएंगी, उसके बाद मैं आपको हिंदी में सिखाएगी, फिर ये जो प्रसन्ना दीदी आपको इंग्लिश में सिखाएंगे, ठीक है? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு 3வது நாள். தீம் என்னன்னு பாப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்பா அண்ட் ஒமேகா. ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்பா அண்ட் ஒமேகா. தீம் வசனம் பாப்போமா? இன்னைக்கு 3வது நாள். ஓகே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஞாபகம் வந்ததா? இன்னொருக்கா சொல்லட்டா? ஓகே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே ओके, बहुत अच्छे से आपने तमिल में बोला. अभी प्रसन्ना दीदी आपको इंग्लिश में सिखाएंगे. இன்னைக்கு தீம் வாஸ் என்னன்னா Almighty God, Alpha and Omega. ஒன் மோர் டைம் சொல்றேன். தீம் வாஸ் என்னன்னு நினைக்க Almighty God, Alpha and Omega. இன்னைக்குள்ள வசனம் படிப்போமா? I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty. இன்னொரு தடவை சொல்லிட்டா? I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty.
Revolution 1:8. ओके बच्चों, आप लोग ने बहुत अच्छे से बोला था ये वचन, ठीक है। ओके बच्चों, अभी हम हिंदी में वचन सीखते हैं, ठीक है। சரி குட்டீஸ், இப்ப நம்ம ஹிந்தில பாப்போமா? हिंदी में लिखा है, थीम क्या है? सर्वशक्तिमान परमेश्वर, अल्फा और ओमेगा। सर्वशक्तिमान परमेश्वर, अल्फा और ओमेगा। हमारा जो स्टार्ट टू एंड सब कुछ परमेश्वर को पता है। நம்ம ஆதி அந்த எல்லாமே ஏசப்பா தான். हम जब हमारे माँ के गर्भ में है, तब से परमेश्वर ने हमें चुन लिया है। நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஏசப்பா நம்மள தெரிஞ்சுக்கிட்டாங்க. आप ये मत सोचो कि परमेश्वर तुम्हारे स्टार्टिंग डेज नहीं जानते हैं करके। இப்படி நினைக்காதீங்க, ஏசப்பா நாங்க அந்த ஆதி எங்களுக்கு தெரியாது அப்படி நினைக்காதீங்க. यीशु मसीह को सब कुछ आपके बारे में पता है, ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் என்ன ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். इसलिए आप कभी चिंता मत करना। அதனால ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ओके, अभी वचन सीखते हैं क्या? வசனம் பாப்போமா? प्रभु परमेश्वर जो है, जो था और जो आने वाला है। मेरे पीछे बोल रहे हो ना आप लोग? गुड। प्रभु परमेश्वर जो है, जो था और जो आने वाला है, जो सर्वशक्तिमान है, जो सर्वशक्तिमान है, यह कहता है कि मैं अल्फा और ओमेगा हूँ। यह कहता है कि मैं अल्फा और ओमेगा हूँ। ये वचन किधर है? बाइबल में प्रकाशित वाक्य 1 अध्याय 8वां वचन है, ठीक है। आप लोग सब बाइबल खोलकर ये वचन पढ़ लेना है। लास्ट डे में हम लोग इसमें एक गेम रखेंगे, ओके। எல்லாரும் பைபிளை திறந்து இந்த வசனத்தை வாசிங்க, சரியா? லாஸ்ட் நாள் நாங்க கண்டிப்பா இதுல ஒரு கேம் வைப்போம், சரியா? ओके बच्चों, अभी हम लोग आप लोग बहुत देर से इंतजार कर रहे हैं एक्शन सॉन्ग के लिए। चलो हम एक्शन सॉन्ग की ओर जाते हैं। இப்ப நம்ம ஆக்ஷன் சாங் பாப்போமா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற சாங் செக்ஷன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சாங் என்னது? ஐ லவ் யூ ஜீசஸ். ஓகே, நான் பாடுவேன், அக்கா மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஓகே, எங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. I love you Jesus, I love you Jesus, I love you, love you, love you Jesus. I worship you Jesus, I worship you Jesus, I worship you Jesus. You are Almighty God, you are big God, you are Almighty and big God. You are Almighty God, you are big God, you are Almighty and big God. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah. Okay குட்டீஸ், நெக்ஸ்ட் சாங் நம்ம பாப்போமா? இப்ப ओके, अभी बहुत बच्चे लोग का फेवरेट सॉन्ग होंगे, எல்லாருடைய ஃபேவரட் சாங் டக்டக் டக்டக். ஓகே, அந்த சாங் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அந்த சாங்குக்கு லிரிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த லிரிக்ஸை எங்க மீடியா டீம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு போட்டுரும், சரியா? நாளைக்கு உங்களுக்கு அப்போ அதை பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே நாங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் போட்டுருவோம், சரியா? ஓகே, இப்போ நம்ம ஹிந்தியில படிக்கலாம், அதுக்கப்புறம் டக் டக் தமிழ்ல படிக்கலாம். டகுடக் டகுடக் பாலோன் ராஜா घोड़ा लेकर आया, टगड़क टगड़क इज़राइल लोग जान बचाकर भागे, धक 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 ए धक 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 लाल समंदर आगे, फारून राजा पीछे, इज़राइल लोग डर गए,
वादे कर अस्कर बोला मेरे लोग बच गए। वो कैसे शैतान हुआ कंफ्यूजन, परमिशन किया डिवीजन। शैतान हुआ कंफ्यूजन, परमिशन किया डिवीजन। बच निकले इस्राएली समंदर से, डूब मरे फारून सेना समंदर में। बच निकले इस्राएली समंदर से, डूब मरे फारून सेना समंदर में। இதே சாங் நம்ம இப்போ தமிழ்ல பார்க்கலாம். அது வந்து அந்த லிரிக்ஸ் எப்படின்னா, ஃபாரூன் ராஜா ரதத்திலே இஸ்ரேல் ஜனம் பயந்து ஓடினர். சரியா? ஃபாரூன் ராஜா ரதத்திலே டகடக் டகடக் இஸ்ரேல் ஜனம் பயந்து ஓடின. தக் 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 தக். ஓகே, செவிந்த சமுத்திரம் முன்னாலே, பார்வோன் ராஜா பின்னாலே, இஸ்ரேலர் எல்லாம் பயந்தனர். சாத்தான் பார்த்து சிரித்து சொன்னார், இஸ்ரேல் மாட்டிக்கிட்டானே. யெகோவா பார்த்து சிரித்து சொன்னார், என் ஜனத்தை ரட்சித்தேனே. ஓகே, தப்பினர் இஸ்ரேலர் சமுத்திரம் நடுவிலே, மூழ்கினர் பார்வோன் சேனை சமுத்திரம் மத்தியிலே. இதுதான் இதோட லிரிக்ஸ். நிறைய பேருக்கு லிரிக்ஸ் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ நான் இதை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த சாங்கை நம்ம தமிழ்ல படிக்கலாம். டகடக் டகடக் ஃபாரூன் ராஜா ரதத்திலே, டகடக் டகடக் இஸ்ரேல் ஜனம் பயந்து ஓடின. தக் 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 தக், ஏய் தக் 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 தக். செவிந்த சமுத்திரம் முன்னாலே, பார்வோன் ராஜா பின்னாலே, இஸ்ரேலர் பயந்தனர். செவிந்த சமுத்திரம் முன்னாலே, பார்வோன் ராஜா பின்னாலே, இஸ்ரேல் ஜனம் பயந்தனர். சாத்தான் பார்த்து இஸ்ரேல் மாட்டிக்கிறான். யெகோவா பார்த்து சிரித்து சொன்னார், ஜனத்தை ரட்சித்தேனே. சாத்தானானா கன்ஃபியூஷன், யெகோவா செய்தார் டிவிஷன். சாத்தானானா கன்ஃபியூஷன், யெகோவா செய்தார் டிவிஷன். தப்பினார் இஸ்ரேலர் சமுத்திரம் நடுவிலே, மூழ்கினார் பார்வோன் சேனை சமுத்திரம் மத்தியிலே. தப்பினார் இஸ்ரேலர் சமுத்திரம் நடுவிலே, மூழ்கினார் பார்வோன் சேனை समुद्र मध्य ओके बच्चों, अभी हम लोग प्यार करेगा सॉन्ग गाते हैं. சரியா? நாங்க प्यार करेगा இந்த சாங்கை நம்ம படிப்போம். இந்த ஹிந்தி சாங்க்கு லிரிக்ஸும் நாங்க உங்களுக்கு தமிழ்ல பிளஸ் இங்கிலீஷ்ல நம்ம மீடியா டீம் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அதை போட்டுருவாங்க. சரியா? लिरिक्स வேணுங்கிறவங்க நீங்க எடுத்துக்கலாம். इसका लिरिक्स हम कमेंट बॉक्स में डाल देंगे, आप लोग उसको ले सकते हैं. ओके, चलो अभी गाना गाते हैं. ओके, प्यार करेगा यीशु, प्यार करेगा, छोटे बड़े सभी से प्यार करेगा. प्यार करेगा यीशु, प्यार करेगा, छोटे बड़े सभी से प्यार करेगा. गोरा हो या तो काला हो, नाटा हो या तो मोटा हो, गोरा हो या तो काला हो, नाटा हो या तो मोटा हो, मेरा यीशु सबसे प्यार करेगा. प्यार करेगा यीशु, प्यार करेगा, छोटे बड़े सभी से प्यार करेगा. प्यार करेगा यीशु, प्यार करेगा, छोटे बड़े सभी से प्यार करेगा. अंधा हो या तो लंगड़ा हो, बहरा हो या तो गूंगा हो, अंधा हो या तो लंगड़ा हो, बहरा हो या तो गूंगा हो, मेरा यीशु सबसे प्यार करेगा. प्यार करेगा यीशु, प्यार करेगा, मेरा यीशु सबसे प्यार करेगा. क्या तू प्यार करेगा यीशु से? क्या तू जिएगा यीशु के लिए? प्यार करेंगे यीशु से, प्यार करेंगे,
దయరదయ్యా ఓ ఓ దయరదయ్యా దయరదయ్యా ఓ ఓ దయరదయ్యా மீனவர்கள் நாங்களையா மீனவர்கள் நாங்களையா ஆத்துமாக்கள் பிடித்திடும் மீனவர்கள் நாங்களையா மீனவர்கள் நாங்களையா மீனவர்கள் நாங்களையா ஆத்துமாக்கள் பிடித்திடும் மீனவர்கள் நாங்களையா தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ ஏ தயரதையா சுவிசேஷம் கூறிடும் மீனவர்கள் நாங்களே இயேசுவின் அன்பையே கூறிடுவோம் நாங்களே சுவிசேஷம் கூறிடும் மீனவர்கள் நாங்களே இயேசுவின் அன்பையே சொல்லிடுவோம் நாங்களே தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ ஏ தயரதையா பாவமெனும் வலையிலே சிக்கிடும் எங்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பையே கூறிடுவோம் நாங்களே பாவமெனும் வலையிலே சிக்கிடும் எங்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பையே கூறிடுவோம் நாங்களே தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ ஏ தயரதையா தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ ஏ தயரதையா தயரதையா ஏ ஏ தயரதையா ஹாய் குட்டீஸ் हाय मेरे बच्चे लोग, நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டோரி டைம் இது आप बहुत देर से जो वेट कर रहे हो उसका स्टोरी टाइम आ चुका है। எல்லாம் அழகா உட்கார்ந்து கவனமா கவனிங்க சரியா बहुत अच्छे तरीके से बैठकर कहानी को सुनो, है ना। இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஸ்டோரி வந்து உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் आज जो मैंने बोलने वाली वो स्टोरी सचमुच हुआ एक स्टोरी है, அதனால கவனமா கேளுங்க इसलिए अच्छे से ध्यान से सुनिए। ஓகே ஆர்டபிள்யூ ஷான்பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரங்க இருந்தாங்க R.W. शैनबा करके परमेश्वर की एक सेवक ही था। அவங்க ஒவ்வொரு இடமா போய் ஊழியம் பண்ணுவாங்க सारे जगह पर जाकर वो परमेश्वर की सुसमाचार बताते हैं। ஆயிரக்கணக்கான ஆட்கள் அவங்க மீட்டிங்க்கு வருவாங்க हजारों जन उनके मीटिंग में भाग लेते हैं। ஒரு மீட்டிங்க்கு இப்படி அவங்க பிரசங்கம் பண்ண போகும்போது मीटिंग में जाते हैं सुसमाचार बताने के लिए। நியூயார்க்ல न्यूयॉर्क में ஒருத்தங்க வந்து அவங்கள வீட்ல லஞ்ச் டின்னர் இன்வைட் பண்ணிருப்பாங்க वहाँ पर एक व्यक्ति पासवान जी को बुलाए हैं कि खाना खाने के लिए आप हमारे घर पर आ जाओ। ஊழியக்காரங்களாம் வந்தா சிலவங்க இன்வைட் பண்ணுவாங்களா லஞ்ச் டின்னர் நம்ம வீட்டுக்குன்ட்டு बाहर गांव से कोई सेवक ही आते हैं तो हम उनको बुलाते हैं ना, आ जाओ हमारे घर पे खाना खाने के लिए। அதே மாதிரி ஷான்பாக் பிரதரையும் ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க वैसे ही शानबाग ब्रदर को भी एक व्यक्ति ने इनवाइट किया था। ஷான்பாக் பிரதரும் போயிருந்தாங்க சாப்பிடுறதுக்கு शानबाग ब्रदर भी गए थे वहाँ पर खाना खाने के लिए। அங்க ரொம்ப அழகாக சாப்பாடுலாம் வச்சிருந்தாங்க वहाँ पर सभी लोग भोजन को तैयार करके रखे थे। அந்த எந்த பர்சன் அவங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க ரொம்ப ஆள் அட்டாக்கட் ரொம்ப அழகா ஹெல்தியா இருந்தாங்க जो शानबाग पासवान जी को जो इनवाइट किया था वो बहुत हेल्दी हट्टा खट्टा था। அவங்க அவங்க ஷான்பாக் பிரதர் அப்பா பசியில எப்படா சாப்பிடலான்னு இருந்தாங்க कभी मुझे बहुत भूख लग रहा है, कभी भोजन देंगे, कभी मैं खाना खाऊंगा करके वेट कर रहे थे। உடனே அந்த பிரதர் அவங்கள்ட்ட அவங்க வாயை திறந்து ஒன்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க तुरंत ब्रदर ने क्या किया कि सभी लोग तुम लोग आ जाओ खाना खाने के लिए।
அவங்க வாயை திறந்து அவங்க கிட்ட அவங்க சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. मुंह खोलकर शानबाग ब्रदर के पास उनका गवाही बता रहे थे. அப்போ அந்த ஷான்பாக் பிரதர் வந்து சரி அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட சாட்சியை கேட்க ஆரம்பிச்சாங்க. शानबाग ब्रदर ने पूरा ध्यान से सुन रहा था उनका गवाही क्या है. அந்த பிரதர் வந்து ரொம்ப பணக்காரங்களா. वो ब्रदर बहुत दलवंत व्यक्ति था. அவங்க फेडरल गवर्नमेंटல ஒரு பெரிய ஆபீசரா வேலை பார்த்தவங்க. फेडरल गवर्नमेंट में बहुत बड़े एक ऑफिसर थे वो. அவங்களோட சம்பளமே பயங்கரமா இருந்துச்சா. उनका पगार बहुत बड़ा पगार था. நயகரா ஃபால்ஸ் அந்த இடத்துலயே அவங்க வீடு வாங்கி வச்சிருந்தாங்களா. नयागरा फॉल्स के बाजू में उनका एक खुद का रूम है. அந்த வீட்டுக்கு லோனே அவங்க வந்து பே பண்ணி முடிச்சிட்டாங்க. घर का लोन ही उन्होंने पे कर चुका दिए थे. அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. और ज्यादा प्रॉपर्टी था. அவங்க அக்கவுண்ட்ல ரொம்ப எக்கச்சக்கமான பைசா இருந்தது. उनके अकाउंट में बहुत सारी बैलेंस भी है. அந்த பைசாவை எவ்வளவுதான் செலவழிச்சாலும் கம்மியே ஆகாது அப்படி பைசா இருந்துச்சு. कितना भी पैसा खर्च करो वो पैसा कम ही नहीं होएगा. அவங்க கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. मेडिकल इंश्योरेंस था, लाइफ इंश्योरेंस, उनके पास सब कुछ था. அப்படி இருந்து அவங்க நல்ல லைஃப சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. उनकी जिंदगी को वो बहुत सुखी तरह से जी रहे थे. அப்படி இருந்த அவங்க வாழ்க்கையில पैसा रहने वाले वो जिंदगी में ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா अचानक क्या हुआ. அவங்களுக்கு சுகம் இல்லாம ஆயிட்டாங்க. उनको तबीयत खराब हो गया था. அவங்க அவ்வளவு சுகம் இல்லாம ஆயிட்டாங்க. उनको तबीयत खराब हो गई थी. டாக்டர் அவங்களுக்கு சொன்னாங்க डॉक्टर ने बोला அவங்களுக்கு ஸ்பைனல்ல ஒரு ப்ராப்ளம் पैरालिटिक अटैक வந்துட்டுன்ட்டு. स्पाइनल में पैरालाइज की अटैक हो गई थी. அவங்க கழுத்துல இருந்து கால் வரைக்கும் அந்த ஃபுல் இது पैरालिटिक अटैक ஆயிட்டு. यहाँ से लेकर पैर तक उनको कुछ भी काम नहीं करता था. அப்படியே அவங்க படுக்கையா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. वो पूरे लेटे हुए ही थे. அவங்க உடம்புல அறவே பலன் இல்ல. उनके शरीर में आधे से ज्यादा बल ही नहीं था. அவங்க சாப்பாடு அவங்க வாஷ்ரூம் எல்லாமே படுக்கையிலே ஆக ஆரம்பிச்சிட்டு. उनका खाना, उनका वॉशरूम सब कुछ बेड में ही होने लगा. அவங்கள கவனிக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. उनको देखभाल करने के लिए एक नर्स है. அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளவு விலை கூடின ஹெல்த் இன்சூரன்ஸ் बहुत बड़ी हेल्थ इंश्योरेंस. அது கூட அவங்க பில்ல பே பண்ண முடியல. वैसे भी वो बिल को पे करने के लिए नहीं हो रहा था. அதுக்கு மேல எட்டி உதைச்சி எகிரிட்டு போச்சு. उसके बाद भी उसका हॉस्पिटल का बिल जो है वो हर बार जा रहा था. அவங்க வீட்டெல்லாம் அடமானம் வச்சிட்டாங்க. पूरे धन दौलत को गिरवी रख दिए थे. அவங்க பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் காலியா போச்சு. उनके बैंक अकाउंट में जीरो बैलेंस था. அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இப்ப வெறும் 2 முட்டை தான் இருந்து. उनके बैंक अकाउंट में सिर्फ 2 अंडा था बस. சாப்பிடுற முட்டை இல்ல, ₹0. खाने वाला अंडा नहीं, जीरो बैलेंस. அவங்ககிட்ட எல்லா பைசாவும் முடிஞ்சிட்டு. सारे पैसा उनके पास खत्म हो गया था. கழுத்து வரைக்கும் அவங்க கடை வாங்கி வச்சிட்டாங்க. यहाँ तक कर्जा लेकर बैठे हैं. அவங்களால என்ன பண்ணன்னு தெரியல. वो क्या करेंगे करके वो सोच रहे थे. அவங்க 6 மாசமா அந்த வியாதியில இருக்காங்க. 6 महीने तक लगभग वो बीमारी में थे. திடீர்னு டாக்டர் சொல்றாங்க अचानक डॉक्टर आकर बोला உங்களுக்கு आर्थराइटिस रूमेटॉइड அதுவும் வந்துட்டு ऑर्थराइज्ड रोमेटॉइड करके एक डिसीज भी आ गया. அதனால இனிமே இவங்க பிழைக்க சான்ஸ் இல்ல. ये बचने की चांस नहीं है. 3 மாசம் ஒரே படுக்கப்படதான். वो 3 महीने तक पूरा बेड में ही वो रहना चाहिए. அவங்க கோமால வேற போயிட்டாங்க. इसके बावजूद वो कोमा में भी चले गए. கோமால போனாலும் அக்கம் பக்கத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும், புரியும். कोमा में जाने के बावजूद भी आजू बाजू में क्या हो रहा है वो महसूस होता है. என்ன நடந்துச்சு தெரியுமா தம்பி தங்கச்சி? क्या हुआ पता है क्या मेरे भाई मेरे बहन? அந்த அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் இருந்தாங்களா? उनको संभालने के लिए एक नर्स थी. அந்த நர்ஸ் அவங்க சர்ச் ஃபாதருக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க. वो नर्स ने वो फादर को फोन करके बुलाई. இனிமே இவங்க பிழைக்கிற மாதிரி தெரியல. अभी ये बचने की चांस नहीं है. இவங்க கோமால இருந்து வெளிய வர்ற மாதிரி தெரியல. ये कोमा से बाहर आने की चांस नहीं. இவங்க கதை அவ்வளவுதான். इनकी
कहानी खत्म हो चुकी है। இவங்களுக்கு அந்த சாகும்போது அந்த லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுவாங்களா, சாக போற அந்த காரியங்களை பண்ணுவாங்களா, அத வந்து நீங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நர்ஸ். मरने के समय में क्या क्या कार्य करते हैं वो सब कार्य तुम आकर कर लो फादर। பிளஸ் அவங்கள சவ பெட்டியும் ரெடி ஆயிட்டு, उनके जो दफनाने के लिए सब कुछ सामान रेडी हो चुका था। காஃபின் பாக்ஸும் பக்கத்துல வந்து சத்தம் கேக்குது. वो कॉफिन बॉक्स भी आ गया था, वो उनको पता चला है। அவங்க இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. ये सब उनके आंखों के सामने हो रहा है। அவங்க கண்ணோட எமைய கூட இப்படி தட்ட முடியல. उनके आंख भी नहीं खोल पाए वो। उनके आंखों को ऐसा झपक भी नहीं पाए. அவங்களோட கண்ணோட எமைய கூட தட்ட முடியல. आंख भी ऐसे झपक नहीं पाए थे। அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. कुछ भी कर नहीं सकते थे ஏன்னா அவங்க கோமால இருந்தாங்க. क्योंकि वो कोमा में थे। அவங்க நினைச்சாங்க இனிமே என் கதை அவ்வளவுதான் க்ளோஸ். उन्होंने सोचा मेरा कहानी अभी खत्म हो चुका है, ஒரு புது இனிமே எனக்கு லைஃப் இல்ல, अभी मेरे कोई मेरा जिंदगी नहीं है। அந்த நேரம் அவங்க அந்த சர்ச்ல உள்ள ஃாதர் வந்துட்டாங்க. उस समय में चर्च का फादर भी आ चुका था। அவங்க செத்துட்டா என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களோ, ரைட்ஸ் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. अगर कोई मर गए तो क्या क्या करते वो कार्य पूरा वो फादर आकर कर चुका था। இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள அடக்கம் பண்ண போறாங்க. थोड़ी देर के बाद वो पेशेंट को दफना देंगे। அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. वो सब कर कर वो चले गए। அவங்க இந்த வழியா போறாங்க. वो इस रास्ते पे जा रहे हैं। அங்க உள்ள ஃாதர்ஸ்லாம் அடக்கம் பண்ண வரும்போது Black கலர் அந்த கோட் இது கவுன் தான் போட்டுட்டு வருவாங்க. वो फादर उनको दफनाने के लिए जब भी जाते हैं तभी ब्लैक कलर का कपड़ा पहन कर आते हैं। அவங்க அந்த Black கலர் கோட் போட்ட ஃாதர் இங்கோடி கிளம்பி போயிட்டாங்க. ब्लैक कलर का कोट पहना वाला फादर वो इधर से जा चुका था। இந்த சைடுல இருந்து ஒயிட் கோட் போட்ட ஒரு ஃாதர் என்ட்ரி ஆவறாங்க. व्हाइट कलर का कपड़ा पहनकर एक फादर यहाँ से एंट्री हुआ। அவங்க ரொம்ப அவலக்கியா இருந்தாங்க. बहुत हाइट था। அந்த ஃாதர் அவங்க பக்கத்துல வராங்க. वो फादर उनके बाजू में आया। பக்கத்துல வந்து उनके बाजू में आकर அவங்க காது பக்கத்துல उनके कान के बाजू में அவங்க உதட்ட கொண்டு போய் उनके लिप्स को लेकर जाकर யூ டோன்ட் ஹேவ் எனி ட்ரபிள், तेरे को कुछ भी परेशानी नहीं है, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. तुझे कुछ भी परेशानी नहीं है। அந்த பர்சன் நினைக்காரு, वो पर्सन ने सोचा ஐயோ எனக்கு ஸ்பைனல் पैरालिटिक அட்டாக் இருக்குது, तेरे को स्पाइनल में पैरालाइज हो चुका है, நான் 3 மாசமா படுக்கையா கிடக்கேன், 3 महीने तक मैं बेड में ही सोया हूँ, என்னால நான் கோமால இருக்கேன், मैं कोमा में हूँ, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. मेरे से कुछ नहीं हो रहा है। நீங்க சொல்லுதீங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லன்ட்டு. आप बोल रहे हो, आप कैसे बोल रहे हो मेरे को कुछ भी प्रॉब्लम नहीं है करके? அந்த ப்ராப்ளம் இல்லாமலையா இவ்ளோ வேதனைப்பட்டுட்டு वो இருக்கேன். प्रॉब्लम नहीं है क्या मैं इतना वेदना पा रही हूँ? वेदना सह नहीं सका। அப்ப அந்த நேரம் பார்த்து அவங்க கேட்காங்க அந்த பர்சன்ட்ட, उस समय में देखकर वो पर्सन के पास पूछा, நீங்க யாரு? वो कोमा में था, वो बोल रहे वो व्हाइट कलर का कपड़ा पहन के आया, उनको देखकर पूछ रहा है आप कौन हो? அவங்க மனசுல அப்படி கேட்காங்க. वो हृदय से पूछ रहे आप कौन हो? மனசுல கேட்ட கேள்விக்கு அந்த பதில் வருது. वो मन में पूछा वो प्रश्न को उत्तर आ रहा है, I am Jesus of Nazareth. मैं परमेश्वर हूँ, I am Jesus of मैं Nazareth. परमेश्वर यीशु मसीह हूँ। அவங்களுக்கு என்ன பண்ணனும் தெரியல. क्या करूं उनको कुछ नहीं समझ में आया। இயேசுப்பா அவங்கள நோக்கி சொல்றாங்க, परमेश्वर उस व्यक्ति को देखकर कह रहा है நீ எந்திரிச்சு போய் உன்னை நீனே ஷேவ் பண்ணி நீட் பண்ணிக்கோ. तू उठकर तेरा दाढ़ी को शेव कर ले, உடனே போய் முதல்ல பாக்குற புக் ஸ்டோருக்கு போ, आगे सामने दिखता है वो बुक स्टोर में चले जा, பைபிள் வாங்கு, बाइबल को ले ले, யோவான் சுவிசேஷத்தை எடுத்து வாசி, यूहन्ना के सुसमाचार को निकाल कर पढ़ाई कर, அதுல நித்திய ஜீவனுடைய வழி இருக்குது, वहां पर स्वर्ग में जाने वाले रास्ते के बारे में लिखा है। உடனே அவனோட நலம திரும்புது. அவன் நினைக்க ஐயோ யாரும் நம்மள எந்திக்க சொல்லுதாங்களே அப்படின்னு நினைக்கா. सोच रहा है, मन ही मन बोल रहा है कि मुझे कोई तो उठाने वाला, मुझे ठीक हो रहा है। அவன்கிட்ட ஏசப்பா பேரை சொல்லி பேசுறாங்க. परमेश्वर नाम पुकार कर उसके साथ बात कर रहा है। தம்பி தங்கச்சி ஏசப்பாக்கு உன்னோட பேர், உன்னோட ஊர், உன்னோட எல்லாமே அவருக்கு உன்னை பத்தி தெரியும். मेरे भाई मेरे बहन, तुम्हारे नाम, तुम्हारे शहर, तुम्हारे गांव के नाम परमेश्वर जानते हैं। ஏசப்பாக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். परमेश्वर सब कुछ जानते हैं। உடனே அவங்க அந்த அண்ணன் மேல தேவனுடைய பலன் இறங்கி வருது. परमेश्वर की सामर्थ भरा हुआ हाथ उस भाई के ऊपर उतर कर आ
ரெஸ்ட் ரூம் போறாங்க. उठकर रेस्ट रूम गया, அவங்க ரெஸ்ட் ரூம் போய் ஷேவ் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. वो रेस्ट रूम जाकर दाढ़ी बनाकर तैयार हो रहा है. இங்க இருந்து நர்ஸ் அடக்கம் பண்றதுக்காக டப்பு டப்புன்னு நடந்து வாரா. यहाँ पर नर्स उनको दफनाने के लिए चल कर आ रही है. அவங்க வந்து அந்த பெட்ட பார்த்து அப்படியே அலறிட்டா. वो नर्स वापस आकर वो बेड को देखकर वो बहुत चिल्लाई. அது எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல மாயமா மறைஞ்சு போனாங்கன்னு. Oh my God, ये कैसा संभव हो सकता है? உடனே அவங்களுக்கு என்னென்ன ஓடல. ये क्या हो रहा है, कुछ समझ में नहीं आया. ரெஸ்ட் ரூம் போறாங்க. रेस्ट रूम गई. ஐயோ, உங்களுக்கு நாங்க கடைசி ரிச்சுவல்லாம் முடிச்சிட்டோமே, நீங்க காஃபின் பாக்ஸ் குள்ள எல்லாம் இருக்க வேண்டிய ஆளு. तुम कहां से आ रहे हो? तुम अभी दफनाने के लिए तैयार होना है. मैंने ऐसा सोचा तुम कहां से आ रहे हो? नर्स ने पूछी. அவர் சொல்றாரு, वो बोला, அந்த ஃபாதர் என்னோட கடைசி ரிச்சுவல்ஸ் முடிச்சாரு. वो फादर मेरे को अंत करने के लिए शुरू किया. ஆனா எனக்கு பரலோகத்துல இருக்கிற ஒரு ஃபாதர் வந்தாரு. स्वर्ग में रहने वाले मेरे परमेश्वर आकर बोला, அவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்தாரு. परमेश्वर मेरे को नया जीवन को दिया. அவர் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரு. परमेश्वर मुझे एक नया जीवन को दिया. அதனால நான் அவருக்காக வாழ போறேன். इसलिए मैं परमेश्वर के लिए मैं जीऊंगा. இனிமே அந்த காஃபின் பாக்ஸ் எனக்கு வேண்டாம். अभी मुझे ये दफनाने की पेटी मुझे नहीं चाहिए. பாத்தீங்களா தம்பி தங்கச்சி, देखा मेरे भाइयों मेरे बहनों, அந்த அண்ணனுக்கு அற்புதம் செய்த அதே தேவனை தான் நீயும் நானும் ஆராதிக்கிறோம். भाई को अद्भुत कार्य किया वो परमेश्वर तू और मैं आराधना कर रहे हैं. இன்றைக்கும் ஜீவிக்கிறார். परमेश्वर आज भी जिंदा है. அவர் உன்னை பத்தி எல்லாம் தெரியும் அவருக்கு. परमेश्वर सब कुछ जानते हैं. அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். परमेश्वर स्टार्टिंग और एंड है. அவர் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறார். अल्फा और ओमेगा है. வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் கர்த்தரிடத்துல கொடு. परमेश्वर तेरे घर में रहने वाले सारे समस्या परमेश्वर के हाथों में दे दो. அவர் அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி உன் கையில கொடுப்பாரு. सारी परेशानियों को परमेश्वर सही कर कर तुम्हारे हाथों में देंगे. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். परमेश्वर तुमको बहुत प्यार कर रहे हैं. இடத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? परमेश्वर के हाथों में तुम तुम्हारी जिंदगी को अर्पण करो. அவர் நீ தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே मां के गर्भ के अंदर रहने के समय இந்த கலர் தான் இருக்கும். तुझे यही कलर रहेगा. முடி இவ்வளவு நீல தான் இருக்கும். तेरा बाल इतना ही लंबा रहेगा. எல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். परमेश्वर को जानते हैं. எந்த வீட்ல பிறக்க போறேன்னு சொல்லிட்டு, तू कौन से घर में पैदा होने वाला है, யார் அக்கா தங்கச்சியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, कौन तेरा भाई तेरे बहन है, இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். सारी चीज परमेश्वर जानते हैं. நாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. परमेश्वर नहीं जानते वैसा एक भी चीज नहीं है. அப்ப நீ கேட்கலாம், तुम पूछ सकते हो, அக்கா எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும்னா என் வாழ்க்கையில உள்ள கெட்டதை ஆண்டவர் தூக்கி தூர போட்டுடலாமே. अगर परमेश्वर सब कुछ जानते हैं तो मेरा जिंदगी में रहने वाले सारे गलतियों को परमेश्वर निकाल सकते हैं ना. உனக்கு தெரியுமா தம்பி தங்கச்சி, आपको पता है क्या मेरे भाइयों मेरे बहनों, உனக்கு ரெண்டு வழி கொடுக்கப்பட்டிருக்கு. तेरे को दो रास्ता दिया गया है. நீ நல்ல வழியில போனேன்னா अगर तू अच्छे रास्ते पे गई அந்த வழியில உள்ள ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். वो रास्ते में रहने वाले आशीर्वाद तुझे आएगा. நீ அதே தப்பான வழியில போனேன்னா अगर तू गलत रास्ते पे तू जाएगी, அந்த வழியில உள்ள பிரச்சனைகள் உனக்கு வந்து वो சேரும். रास्ते पे आने वाली सारी समस्या तुझे भी அந்த आएगा. வழியில இருந்து போகாம ஏசப்பா என்ன தடுக்கலாமே நீ கேட்கலாம் என்கிட்ட. तू पूछ सकती है वो रास्ते पे तू जाएगी, परमेश्वर रुकावट दे सकता है ना. அதுக்கு நீ உன்னோட மனசுல நீ என்ன விரும்புறங்கறத ஆண்டவர் பாக்குறாரு. तुम्हारे दिल में क्या चाहता है परमेश्वर देखता है. நீ அவர் உன்னோட விருப்பத்தை பாக்காரு. परमेश्वर तेरा चाहत को देखता है. நீ நல்ல வழியில போகணும்னு ஆசைப்படுதியா, अच्छा रास्ते पे जाने के लिए चाहते हो ना, இல்ல கெட்ட வழியில போகணும்னு या फिर ஆசைப்படுதியா? गलत रास्ते पे जाने के लिए आप चाहते हो. இது எல்லாத்தையும் ஏசப்பா உன் இதயத்துல பாத்துட்டு ये இருக்காரு. सारी चीज परमेश्वर तुम्हारे हृदय को जांच के देख रहा है. நீ எந்த डिसीजन तू எடுக்கியோ कौन सा भी डिसीजन लो, ஏசப்பா உனக்கு உதவி செய்வாரு. परमेश्वर तुमको मदद करेंगे. உன்னை பத்தி அவருக்கு ஃபுல்லா தெரியும். परमेश्वर सारी चीज को जानते हैं. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்ல. परमेश्वर की आंखों के सामने छुप कर कुछ भी नहीं है. கண்ண மூடி ஜெபிக்கலாமா? आंखें बंद करो, கண்ண மூடி ஜெபிப்போம். आंखें बंद कर कर प्रार्थना करेंगे. அன்புள்ள ஏசப்பா, मेरे प्यार भरे परमेश्वर, என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். मेरे जिंदगी को तुम्हारे हाथों में मैं अर्पण करती हूँ. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் मेरे ஏசப்பா. बारे में सारी चीज आपको पता है मेरे परमेश्वर. என்ன உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. परमेश्वर मेरे बच्चे आपके बच्चे के द्वारा मुझे बनाओ. என் வாழ்க்கையை மாற்றுங்க. मेरी जिंदगी के बदला दो. எங்க உங்களுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. आपको आज्ञा करने के लिए मुझे मदद करो. தேவையில்லாத காரியங்களுக்கு जरूरती कामों को
हम खुद को ஒப்பு கொடுக்காதபடிக்கு कबूल नहीं करने के लिए எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. परमेश्वर का आज्ञा करो परमेश्वर। அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ऐसे प्रार्थना करने वाले हर एक लोगों को ஏசப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर तुम्हारे हाथों में समर्पण करते हैं। உங்களோட இதயத்துல நீங்க பேசினதுக்காக நன்றி. उनके हृदय में आप बात किया उसके लिए धन्यवाद यीशु। அவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்க போகிறபடினால நன்றி. उनके जिंदगी को आप बदलावट करने वाले उसके लिए धन्यवाद यीशु। அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பொழிகிறதுக்காக நன்றி. उनके जिंदगी में आप आशीर्वाद करने वाले उसके लिए धन्यवाद यीशु। டேலண்டே இல்லாதவங்களுக்கு நீ டேலண்ட் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. टैलेंट नहीं है वो बच्चों लोगों को आप टैलेंट दे रहे हो उसके लिए धन्यवाद यीशु। ஞானம் இல்லாதவங்களுக்கு நீ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. बुद्धि नहीं है वो बच्चों लोगों को आप बुद्धि दे रहे हो उसके लिए धन्यवाद यीशु। இவங்க எல்லாரும் உமக்கு ஒரு சேனையா எழும்பட்டும். ये सेना जैसा ये लोग उठने दो परमेश्वर। இந்த தேசத்துல எழுப்புதல் கொண்டு வரட்டும். हमारे देश में रेघाई को लेकर आने दो। இவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. देखने वाले हर एक बच्चों लोगों को आप आशीर्वाद करो। கிருபை தங்கட்டும். तुम्हारे करुणा इनके साथ रहने दो। உம்முடைய வருகை மற்றும் तुम्हारे आगमन आने तक இவங்களை பாதுகாத்துக் கொள்ளும். आप सुरक्षा कर लो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. हमारे अच्छे पिता। आमेन। ஹாய் பிள்ளைகளா, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் என்ஜாய் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வருஷம் இருக்கிறதுலே லாங் வீக் ஹாலிடேஸ் கிடச்சிருக்குது. ஆமாம், நிறைய பேர் ஆன்லைனில் லெக்சர்ஸ் கேட்டாலுமே ரொம்பவே ஃப்ரீயாக வீட்டில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த விபிஎஸ்க்கும் கூட உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். உங்களை பார்க்கறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? ஆமாம், அவங்க பேர் தான் கோலு. சரியா? இன்றைக்கி உங்களுக்கு மெமரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. ஓகேயா? நம்ம பேசலாமா? ஹாய் கோலு. டேய், என்னடா உனக்கண்டு இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்க. ஹாய் சொல்லு ஃபஸ்ட்டு. ஹாய். வேறு ஏதாட்டு பேசுடா. அவங்களாம் என்ன நினைப்பாங்க உன்னைய பற்றி? அண்ணா எனக்கு வெக்கமாக இருக்குண்ணே. நீ தான் வெக்கமே பட மாட்டியாடா. இப்போ நல்லா கரெக்டாக ஹாய் சொல்லு பார்ப்போம். ஹாய் பிள்ளைகளா. ஹாய். டேய், விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, நீ போறியா இல்லையா? இல்லைண்ணே, எங்கேயுமே விபிஎஸ் சாலோ ஆகல. என்னது, இந்த டைம் விபிஎஸ் எங்கேயும் சாலோ ஆகலையா? ஐயோ, எதுக்குடா? என்ன தெரியாத மாதிரி கேட்காதுங்கண்ணே. எனக்கு தெரியாதுடா, நிறைய சின்ன சின்ன சர்ச்சஸ்லாம் விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக கேட்டேன். இல்லைண்ணே, நம்ம இடத்துல ஒரே லாக்டவுனாக இருக்குது, அதனால் எங்கேயுமே விபிஎஸ் இல்லை. அப்படியாடா, சரி விடு. நிறையா இடத்துல தான் வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் நடக்குது. ஆமாண்ணே, வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் தான் நானும் அட்டன் பண்ணுறேன். நீ வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் அட்டன் பண்ணுறியா? ஆமாண்ணே, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான். உனக்கு பிரச்சனை என்னதுடா? இந்த லாக்டவுன் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைன்னு. லாக்டவுன்னால என்னடா பிரச்சனை? எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ பிரச்சனைங்க. சும்மா அவனே, சோதனைக்கு மேலே சோதனை வருது. உனக்கு சோதனையா? என்ன பண்ணி அப்படி என்ன சோதனைக்குன்னு பார்த்துட்ட? ஆமாண்ணே, ரோட்டில் ஒரு கடை கிடையாது. பானிபூரி திங்க முடியல, பேல்பூரி திங்க முடியல, வடைப்பாவை கூட திங்க முடியல. டேய், ஒவ்வொருத்தர் வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பானிபூரி திங்க முடியலன்னு கஷ்டப்படுற என்ன? ஆமாண்ணே, உங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரிய போகுது? இதெல்லாம் பெரிய சோதனைண்ணே. டேய், சோதனைன்னு சொல்லாதடா. நிறைய சோதனைகளை பற்றி ஆண்டவர் போட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே பைபிளில் சோதனைகளை பற்றி வசனங்களும் இருக்குது, தெரியுமா? என்ன வசனம்ண்ணே? சோதனை மனுஷனுக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அதை தான் காட் கொடுப்பாங்க, அதுக்கு மேலாக சோதனை கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியாண்ணே? அப்படி எங்கண்ணே இருக்கு? 1 கொரிந்தியன் சாப்டர் 10 வேர்ட்ஸ் 13 இருக்குது. நம்ம எவ்வளோ சோதனை நம்மளால் தாங்க முடியுமோ அதை தான் காட் கொடுப்பாங்க,
அது மட்டும் இல்லை, ஒரு சோதனையை கொடுத்தாங்கன்னா அது கூட ஒரு சொல்யூஷனையும் காட் தருவாங்க. அப்படியாண்ணே? அது எங்கே இருக்குண்ணே? நான் வேணா உனக்கு அந்த வசனம் சொல்லி கொடுக்கட்டுமா? ஓகேண்ணே. சரி, நான் சொல்ல சொல்ல நீ திரும்பி சொல்லுவியா? சொல்கிறேண்ணே. கரெக்டாக ஸ்டடியாக இருந்துக்க. நல்லா கரெக்டாக நான் சொல்ல சொல்ல நீ திரும்பி சொல்லணும், சரியா? ஓகேண்ணே. மனுஷருக்கு நேரிடுகிற, சொல்லுடா டேய் சொல்லு. ஐயையோ, சரி, நீ ரொம்ப வெக்கப்படுற. நான் என்னன்னா உனக்கு ஒரு டைம் ஃபுல்லாக சொல்லி தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ அடுத்த டைம் என் கூட நீ சொல்லு, சரியா? ஓகேண்ணே. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. எப்படிடா, நல்லா இருக்குதா? ஏதோ சொல்ல வர போல, சொல்லு பார்ப்போம். நான் சொல்லிடுவேண்ணே. ஓ, வெரி குட். நீ சொல்லிடுவியா அதை? ஓகே, அப்போ நீ மட்டுமே சொல்கிறியா? வேண்டாமே. இப்போ தானடா சொன்னேன் நான் சொல்லிடுவேன்ட்டு, அதுக்குள்ளே வேண்டாங்க. ஓகேடா, இப்போ நான் ஒத்தையில் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் சொல்ல சொல்ல நீ என் பின்னாடியே சொல்ல போகிற, ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமாடா? ஓகேண்ணே. நல்லா சொல்ல போகிற என்ன? வெரி குட். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியன்ஸ் chapter 10 verse 13. என்னடா இது ரொம்ப பெருசா இருக்குதுண்ணே? டேய், எவ்வளோ அழகான ஒரு சின்ன வசனமாக உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ பெருசாக இருக்குதுண்ணே. எங்க இல்லைண்ணே, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தமும் நல்லா இருக்குல்லடா? ஆமாண்ணே. சரி, இங்கிலீஷில் உனக்கு வாசிக்கணுமா? இங்கிலீஷில் சின்னதாக இருக்குமாண்ணே? ஆமாடா, இங்கிலீஷில் சின்னதாக இருக்கும், ஆனால் அர்த்தம் சேமாக தான் இருக்கும், ஓகேவா? ஓகேண்ணே, நான் ரெடியாக இருக்கேன். சரி, இதுவும் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீ சொல்லணும், ஓகேவா? ஓகேண்ணே. ரெடி ஆகிட்டியா? ரெடிண்ணே. No temptation has overtaken you except what is common to mankind, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. 1 Corinthians chapter 10 verse 13. No temptation has overtaken you except what is common to mankind, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. 1 Corinthians chapter 10 verse 13. வெரி குட்ரா, உனக்கு நல்லா உடனே பை ஹார்ட் ஆகிட்ட. இதே மாதிரி இந்த வசனத்துக்கு தகுந்தாப்புல நீ எதை படிக்கிறியோ அதை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும்.
அதனால் நீ நினைக்கலாம் லாக்டவுனில் என்னடா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யன்ட்டு தெரியல அப்படின்னு நினச்சின்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு தருவாங்க. சரியா? பாய் பாய் குட்டீஸ், பாய் சொல்லிடா. बाय. हाय बच्चों, वेलकम टू VBS और ये तीसरा दिन में आपको हम लोग सब स्वागत करते हैं. और पता है आज एक स्पेशल गेस्ट आया आपको वचन सिखाने के लिए. हाँ, वचन तुम लोग को अच्छा लगता है क्या? हाँ, सबको अच्छा लगता है क्योंकि वो वचन हम लोग का पूरा ज़िंदगी में हम लोग को यूज़ कर सकते हैं. ठीक है, आज तुम लोग को मिलने के लिए एक मेहमान आया है. उसका नाम क्या है पता है क्या? इसका नाम नहीं पता? हाँ, इसका नाम है जॉनी. क्या है? जॉनी. हाय बोलो जॉनी सबको. हाय, कैसे हो? हाँ, सब लोग ठीक है, सब लोग तेरे जैसे ही खुश है. नहीं भैया, मैं ठीक नहीं हूँ. अरे तू क्यों ठीक नहीं है? तू तो दिखने में अच्छा ही दिख रहा है. नहीं भैया, ये लॉकडाउन में मैं बहुत तकलीफ हूँ. अरे लॉकडाउन में तेरे को क्या तकलीफ है? बाकी लोग को ठीक है, बहुत जन को काम नहीं है और सब कुछ ऐसा ही जा रहा है, इसके लिए बहुत दुख है. तेरे को क्या नहीं है? भैया हाँ, बाहर ना वड़ा पाव का टेकला नहीं है, चाय टपरी नहीं है और बेलपूरी पानीपूरी कुछ नहीं मिल रहा है. अरे इसको बेलपूरी पानीपूरी नहीं मिल रहा करके ये दुखी है बाबा. कितना जन तकलीफ में है पता है क्या? बहुत जन को खाने के लिए भी खाना नहीं है और जाने के लिए जगह नहीं है. बहुत जन रो रहा है रोड पे बैठ के. और इस टाइम पे तू इतना दुखी क्यों है? हाँ भैया, भगवान इतना हम लोग को परेशान क्यों कर रहा है? अरे भगवान इसको इतना परेशान कर रहा है पता है क्या? आज का वचन भी यही है. परमेश्वर ने बोला है कि जो भी तुम लोग को अभी तकलीफ है वो तुम लोग जितना सह सकते हैं उतना ही भगवान देंगे और उसके साथ साथ बचने के लिए एक रास्ता भी देंगे. ठीक है, वो वचन पढ़ेंगे क्या? हाँ भैया पढ़ते हैं. ठीक है, मैं एक बार तेरे को बोल के दूंगा, उसके बाद तू मेरे पीछे पीछे बोलना है. ठीक है? हाँ भैया मैं बोलूँगा. ओके, ध्यान से सुनो बच्चों. ठीक है, तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े हो जो मनुष्यों के लिए सामान्य नहीं है. परमेश्वर विश्वसनीय है, वह तुम्हारी सहन शक्ति से अधिक तुम्हें परीक्षा में नहीं पड़ने देंगे. परीक्षा के साथ साथ उससे बचने का मार्ग भी वह तुम्हें देगा ताकि तुम परीक्षा को उत्तीर्ण कर सको. 1 कुरिन्थियों चैप्टर 10 वर्स 13. जॉनी तू देखा क्या? हाँ भैया मैंने भी देखा. अच्छा, अभी तू मेरे साथ बोलेगा क्या? हाँ भैया. ओके, मैं एक एक वर्ड ऐसा ही बोल के दूंगा, तू पीछे पीछे बोलना है. ठीक है? ठीक है भैया. तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े हो जो मनुष्य के लिए सामान्य नहीं है. परमेश्वर विश्वसनीय है. वह तुम्हें सहन शक्ति से अधिक तुम्हें परीक्षा में नहीं पढ़ने देंगे. परीक्षा के साथ साथ उसने बचने का मार्ग भी वह तुम्हें देगा ताकि तुम परीक्षा को उत्तीर्ण कर सको. पहला कुरिन्थियों 10वां अध्याय 13वां वचन. ओके, वेरी गुड. आपने बहुत अच्छा से बोला. और अभी आपको इंग्लिश में बोलना है क्या? हाँ भैया. ठीक है, मैं इंग्लिश में एक बार मैं सिखाता हूँ, उसके बाद तू बोलना. ठीक है? ठीक है भैया. नो टेम्पटेशन हैज ओवरटेकन यू
accept what is common to mankind, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. 1 Corinthians chapter 10 verse 13. ओके जॉनी, आपने बहुत अच्छा से एक वचन बोला था. बच्चे लोग, तुम लोग भी बहुत अच्छा से एक वचन सीखा. ऐसा ही ये लॉकडाउन पीरियड में बहुत जन को तकलीफ़ है, लेकिन हमेशा एक चीज़ याद रखना है कि परमेश्वर हमारा साथ है. कुछ भी वो सिचुएशन हो, भगवान उसे सब बदलेंगे और एक अच्छा दिन आने वाला है. ठीक है, थैंक यू. बाय चिल्ड्रंस. जॉनी, सबको बाय बोलो. बाय, सी यू, टाटा. बाय, सी यू. ஹாய் குட்டீஸ், எல்லாம் என்ன பண்றீங்க? हेलो मेरे बच्चे लोग, क्या कर रहे हो तुम लोग? இப்ப காட்ஸ் லைக்கும் டிஸ்லைக்கும் பார்க்க போறோம். आज परमेश्वर को क्या पसंद है क्या नहीं पसंद है वो देखेंगे. ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும் நேத்து பார்த்தோம். परमेश्वर को क्या पसंद है हम कल क्या देखे थे. நம்ம உண்மை பேசணும், அப்பதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். हम सच बोलना है कर कर वो परमेश्वर चाहते எது हैं. பிடிக்காது சொன்னோம்? क्या नहीं पसंद है. பொய் ஏசப்பாக்கு பிடிக்காது. परमेश्वर को झूठ बोलेंगे तो नहीं पसंद है. அதே மாதிரிதான் वैसे ही இன்னைக்கு आज ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? आज परमेश्वर को क्या पसंद है நீங்க पता है நல்ல क्या? வார்த்தைகளை பேசுறது ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். आप अच्छा बात बोलते हो तो परमेश्वर को बहुत पसंद ஆனா है. கெட்ட வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. तुम जब एक गालियां देते हो तो परमेश्वर को नहीं पसंद है. நிறைய பேர் சொல்றீங்க, सभी लोग बोल रहे हैं இப்ப நான் இல்லப்பா அப்படின்ட்டு. परमेश्वर मैं नहीं हूँ करके आप बोल रहे ஆனா हो. நிறைய பேர் ஆமா சொல்றீங்க, அப்படிதானே? बहुत सारे जन बोल रहे हो हाँ நீங்க मैं. கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? गालियां देते हो क्या? ஆனா நான் விசுவாசிக்கிறேன் पर मैं विश्वास करती நீங்க எல்லாம் हूँ பேச மாட்டீங்கன்ட்டு. तुम गालियां नहीं देते हो. ஏசப்பாக்கு परमेश्वर கெட்ட को வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. गालियां बिल्कुल नहीं पसंद है. சரி, இப்ப நம்ம அம்மா வந்து आज अभी अपनी मम्मी आकर இப்ப சாப்பாடு இருக்கு, अभी खाना देती நம்மள है. சாப்பிட சொல்றாங்க. खाना खाने के लिए அப்ப அது अपने को बोलती है. நல்ல சாப்பாடா இருந்தா अगर वो अच्छा खाना रहेगा நம்ம சாப்பிடுவோம். वो बहुत अच्छे तरीके से हम खाएंगे. அந்த சோறு கெட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், शायद अगर वो चावल जो है वो खराब हो चुकी அதை है, நம்ம சாப்பிடுவோமா? वो खराब हुआ चावल तुम खाओगे क्या? நம்ம என்ன சொல்லுவோம் அம்மாட்ட? तुम क्या बोलोगे मम्मी के पास? இது நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, मम्मी मैं नहीं खाऊंगा, எனக்கு எல்லா வியாதியும் வந்துரும் मुझे सारे बीमारियां आ அப்படி जाएगा. சொல்லுவோம் தானே? ऐसे तुम लोग बोलोगे ना. அதே மாதிரிதான் ऐसे ही ஏசப்பாக்கு परमेश्वर को கெட்ட இது எதுவுமே பிடிக்காது. गंदा गाली बिल्कुल नहीं पसंद है. நல்ல வார்த்தை மட்டும்தான் பிடிக்கும். अच्छा शब्द परमेश्वर को पसंद है. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, बाइबल में एक वचन है, எபேசியர் 5 அதிகாரம் एफेसियों की किताब 5वां 29வது வசனம். 29 के वचन में கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், तो गंदा गालियां तुम्हारे मुंह से निकलना नहीं चाहिए. நல்ல வார்த்தைகளை பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். अच्छा शब्द जो है वो योग्यता रहने के लिए तुम बात करो. அப்ப நமக்கே ஒரு பேரண்ட்ஸ், உலகத்துல உள்ளவங்களுக்கே இந்த கெட்ட பொருள் கெட்ட திங்ஸ் எதுவுமே நமக்கு பிடிக்காது. दुनिया में रहने वाले लोगों को ही नहीं पसंद है गंदा चीज बोलना. அப்ப ஏசப்பாக்கு எப்படி பிடிக்கும்? अपने को बनाया हुआ परमेश्वर को कैसा पसंद அதனால रहेगा. யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. इसलिए प्लीज आप कोई भी गालियां मत दो. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் உங்ககிட்ட பேசலாம், एक दो जन फ्रेंड्स लोग आकर तुमसे बात करेंगे, ஆனா நீங்க பேசக்கூடாது, சரியா? बिल्कुल बात मत करो, அதை விட்டுறணும், சரியா? वो छोड़ दो. நிறைய பேர் சொல்றீங்க, बहुत सारे जन बोल அக்கா रहे அக்கா हो இது வரைக்கும் நாங்க பேசணும், अभी तक हमने गालियां दिया, ஏசப்பாக்கு பிடிக்காதுல்ல, परमेश्वर को नहीं पसंद அதனால है நாங்க ना. இனி பேசவே மாட்டோம்னு சொல்றீங்க. नहीं बोलेंगे गालियां. ஏசப்பா உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க, சரியா? परमेश्वर आपको बहुत आशीर्वाद God करेंगे. bless you. God bless you. कुटीज, अभी आप लोगों को है ना नेम्स सुनना है ना, कल कौन कौन अच्छे से आंसर किया है करके. பிள்ளைங்களா, இப்ப நேத்து யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? अभी रुबोदी अका अभी आपको नेम्स बोलेंगे, कल का क्वेश्चन को कौन कौन बराबर आंसर किया है करके. பாப்போமா? செகண்ட் டே யாரெல்லாம் வின்னர்ஸ்னு பாப்போம், சரியா? எல்லாரும் சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் 3 பேரை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள வின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனி ஜே. கிளாப் பண்ணுங்க பாப்பா எல்லாரும். ஓகே, வெரி குட். செகண்ட் ஸ்டான்லி க்ளோரி. கிளாப் பண்ணுங்க. ஓகே.
third Nirmala Nadar. Clap, clap, clap. Okay, very good. God bless you. Okay, next first question க்கு the 3 winners. இப்போ second question குள்ள winners யாருன்னு பாப்போமா? First Mervin, JJ and Sweetie. Okay. Second Matthew, Michael. Third Jana, Tirsa. Okay. இப்போ third question க்கு யாரெல்லாம் winners பாப்போமா? First 3 winners. இப்போ தேர்டுக்கும் செகண்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து மெர்வின் ஜேஜே ஸ்வீட்டி வந்தாங்க. இப்போ தேர்டுக்கும் அவங்க தான் மெர்வின் ஜேஜே ஸ்வீட்டி. கிளாப் பண்ணுங்க பாப்போம், ரொம்ப சத்தமா பண்ணுங்க பாப்போம். ஓகே ஓகே, நல்லா கேட்டது. அப்ப அதுல செகண்ட் வந்து செல்வகுமார், தேர்ட் ஜி ஹரிஸ் ஜீவானந்தம். எல்லாம் கவனிச்சிங்களா? நேம் எல்லாரும் நான் ஒழுங்கா கை தட்டினீங்களா? வீட்டுல இருந்துட்டு நீங்க எல்லாரும் கொஞ்சம் கம்மியா கை தட்டின மாதிரி இருக்கு. சிலவங்க ரொம்ப வருத்தத்துல கை தட்டிருக்காங்க என் பேரு வரலன்ட்டு. நெக்ஸ்ட் நாளைக்கு வர்ற கொஸ்டின்ல ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே. இப்போ இன்னைக்கு நாங்க கேட்க போற கொஸ்டின் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. சாரி, நாளைக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு அக்கா ஒரு கதை சொன்னீங்களா, அந்த கதையில இருந்தும் கொஸ்டின் கேட்பேன், பின்ன இன்னொரு கொஸ்டினும் கேட்க போறேன். ஓகே. कल के दिन में पपट शो में एक वर्स बोला गया था, वो वर्स क्या है? तुरंत लाइव चैट में टाइप करो. நேத்து பப்பட் ஷோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த பப்பட் ஷோல அந்த என்ன பைபிள் வசனம் அன்னை சொன்னாங்க? உடனே லைவ் சாட்ல டைப் பண்ணுங்க. சீக்கிரம் 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 டைப் பண்ணுங்க. சண்டை போடாதீங்க ப்ளீஸ். பார்த்து மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே, குட் குட். இப்போ सेकंड क्वेश्चन வந்து இன்னைக்கு அக்கா मैंने जो कहानी बोला था उस कहानी में वो व्यक्ति को क्या क्या बीमारी था? இன்னைக்கு அக்கா சொன்ன கதையில அந்த மனுஷனுக்கு அந்த பர்சனுக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சு? तुरंत टाइप करो लाइव चैट में. சீக்கிரம் டைப் பண்ணுங்க பாப்போம். स्पेलिंग जरा संभाल के प्लीज. स्पेलिंग கொஞ்சம் பார்த்து அடிங்க. ओके. टाइप करके कुछ भी ऐसा वो एस्ट्रिक फॉरेन लैंग्वेज में मत टाइप करो, चाइनीज लैंग्वेज में. फॉरेन लैंग्वेजல டைப் பண்ணாதீங்க, கரெக்ட்டா ஸ்பெல்லிங் பார்த்து டைப் பண்ணுங்க. ओके. இப்போ आखिरी सवाल है, लास्ट क्वेश्चन. परमेश्वर ने कौन से गॉस्पेल को रीड करने के लिए बोला था उस व्यक्ति को? அக்கா சொன்ன ஸ்டோரியில ஏசப்பா எந்த வார்த்தைய எந்த வசனத்தை வாசிக்க சொன்னாங்க? எந்த சுவிசேஷ புக்க வாசிக்க சொன்னாங்க? எந்த சுவிசேஷ புக்க வாசிக்க சொன்னாங்க? டக்குன்னு டைப் பண்ணுங்க பாப்போம். இன்னும் 5 செகண்ட் தான் டைம். இதுக்கு மேல நீங்க டைப் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிரைஸ் உண்டு. சும்மா தான் மஸ்தி பண்ணேன், சரியா? சீக்கிரம் டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரி. நீங்க டைப் பண்ணிட்டு இருங்க. வீடியோ ஸ்க்ரால் பேக் பண்ணி சிலவங்க பார்த்து டைப் பண்றீங்க. சரி, பாப்போம் யார் எப்படி फर्स्टा टाइप பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ठीक है बच्चों, जितने लोग ने आपने टाइप किया है वेरी गुड. अभी हम लोग आज का दिन समाप्त हो रहा है. இன்னைக்குள்ள थर्ड डे VBS முடிஞ்சிட்டு, சரியா? நாளைக்குள்ள VBSக்காக நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஓகே. சோ நாளைக்கு மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிரலாமா? ஜீசஸ் பவர் பண்ணிரலாமா? ஒரு தடவை பண்ணலாமா? பண்ணலாம். चलो जीसस पावर कर दे. जीसस पावर, सुपर पावर, सुपर सुपर पावर, जीसस जीसस पावर. पर எங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்களா हिंदी கத்துக்கிட்டாங்கப்பா. अभी हिंदी बच्चे लोग, आप लोग भी तमिल सीख लो. देखो हमारा तमिल लोग ने हिंदी सीख लिया है. இப்போ எங்க தமிழ் பிள்ளைங்களா ஹிந்தி அழகா கத்துக்கிட்டாங்க, அப்படிதானே? अभी हिंदी பிள்ளைங்களும் இப்ப தமிழ் கத்துக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ஹிந்தி பிள்ளைங்களும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பழக போறீங்க. ओके बच्चों, चलो आज के दिन के लिए दीदी अभी बाय बोलने से पहले क्या करेंगे? हम लोग प्रार्थना करेंगे, है ना? तो प्रार्थना करना है तो क्या करना है? आंख बंद करो, अच्छे से घुटना डालो, हाथ जोड़ो, प्रार्थना करते हैं, ठीक है? अभी रूपदी दीदी प्रार्थना करेंगे.
ஓகே குட்டீஸ், ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக நன்றி ராஜா. இந்த 3வது நாளை கூட ஏசப்பா நீங்க அற்புத விதமாக வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு செஷனையும் ஆண்டவரே என் தேவன் அப்பா நீ வழிநடத்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீ தொட்டதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ராஜா. இந்த 3 நாள் ஆண்டவரே பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துங்க சுவாமி. நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி, வழி நடத்துங்க. எல்லா காரியங்களையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். आमेन आमेन। अच्छे से बोले क्या? नाले की संदीप होम VBS कल मिलते हैं। ओके बाय बाय कुटीस, बाय बाय।